வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சஞ்சாரம் நாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நாவல் 2014 வெளிவந்தது. 2018 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. பொதுவாக எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்துக்கள் வரலாறு கலந்த புனைவுகளுடன் அதிகமாக காணப்படும். சஞ்சாரம் இந்த நாவல் நாதஸ்வர இசைக்கலைஞன் பக்ரி என்ற இளைஞனை பற்றியது. கதைகளின் கூடவே கரிசல் நிலத்தை பற்றியும் எளிய கலைஞர்களின் வாழ்க்கையையும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் அழகாக கூறுகிறார் எழுத்தாளர். கரிசல் நிலத்தின் ஆன்மாவை இசையில் உருவாக்கி தமிழ் நாவல் உலகில் புதிய சாதனை படைத்துள்ளார் எழுத்தாளர். தமிழ் சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய நாதஸ்வர கலை பற்றிய கதையாகும். வரலாற்றின் ஊடாக கரிசல் நிலத்தின் வாழ்க்கையும் அதன் விசித்திரங்களையும் விளக்குகிறார். இன்று வரை தொடரும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் கிராமிய கலைஞர்களின் வீழ்ச்சியையும் ஒடுக்கப்பட்ட விவசாயிகளின் துயரங்களையும் ஊடாடி செல்கிறது சஞ்சாரம். இந்த கதையின் தொடக்கமே பக்ரி என்ற நாதஸ்வர கலைஞனும் சக நாதஸ்வர கலைஞரும் மூத்தவருமான ரத்தினம் இருவருக்கும் ஏற்படக்கூடிய அவமானகரமான சம்பவங்களிலிருந்து தொடங்குகிறது. இதன் விளைவாக இருவரும் ஊராக சுற்றித் திரிகிறார்கள். எங்கு சென்றாலும் அங்கு நடக்கின்ற செயல்பாடுகள் ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவங்களின் நினைவலைகளின் மேல் ஓடமாய் இட்டு செல்கிறது. இந்த கதை சமகாலத்தில் எழுதப்பட்டதாக இருந்தாலும் திடீரென்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திற்கும் 700 ஆண்டுகளுக்கு முன் டில்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்திற்கு பின்னோக்கி அழைத்து செல்கிறது. மதுரையை படையெடுத்து வந்த மாலிக் கஃபூருக்கும் நாதஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. வட இந்தியாவின் பாரம்பரிய இசையில் நாதஸ்வரம் ஏன் இல்லை என்பதற்கான சுவாரஸ்யமான கதைகளையும் எழுத்தாளர் கூறியுள்ளார். இசை என்பது இன்ப வெள்ளம் மட்டுமல்ல, இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை. இசை ஒரு மனிதனின் உள் உணர்வுகளை தூண்டக்கூடிய சக்தி இசைக்கு உள்ளது. கல் யானையின் காது நாதஸ்வர இசை கேட்டு அசைவதை மாலிக் கஃபூர் காணும் போது உயிருள்ளவற்றிற்கு மட்டுமல்ல, உயிரற்ற பொருட்களின் உணர்வுகளை தூண்டும் சக்தியும் இசைக்கு உள்ளது என்பதை மிக அழகாக எடுத்துக்காட்டுகிறார் எழுத்தாளர். இந்த நாவலில் இசையாக இல்லாமல் ஒரு விதமான மனம் கமழுகிறது. இசைக்கு ஆழ் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் மூர்க்கங்களையும் எழுப்புகிறது. கரிசல் நிலத்தில் இருக்கக்கூடிய நாட்டார் வழக்குகளையும் வாய்மொழி வரலாறுகளையும் மிக அழகாக விளக்குகிறார் எழுத்தாளர். கரிசல் நிலத்தில் மக்களின் வாழ்க்கையின் வெயில் ஒரு அங்கமாக இருக்கிறது. கரிசல் நிலத்து வாழக்கூடிய மக்கள் வெப்பம், துன்பம், வறட்சி இதையெல்லாம் தாங்கி ரொம்ப துன்பங்களையே தாங்கி கொண்டவர்கள். அதனால் அவர்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும் எளிதாக அவர்களால் கடந்து செல்ல முடிகிறது. அதே போலதான் பக்கிரியும் ரத்தினமும். வாழ்க்கையில் அவர்கள் கச்சேரிக்கு செல்கின்ற இடங்களில் எல்லாமே துன்பங்களையே அனுபவிக்கிறார்கள். எழுத்தாளர் இந்த நாவலில் வழக்கொழிந்த பழக்கங்கள் சிலவற்றை கூறுகிறார். குறிப்பாக 7 வீட்டு சோறு போன்ற அப்படிங்கிற வழக்கொழிந்த பழக்கத்தை மிக அழகாக கூறுகிறார். அதே போல் கரிசல் நிலம் ஏன் தகிக்கிறது அப்படிங்கிற கதையை ஊரோடி பறவைகளின் கதை மூலமாக ரொம்ப அழகாக அந்த கதையை நமக்கு அழகாக சொல்கிறார். இது மட்டுமில்லை, இந்த நாவலில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துயரங்களில் அழகாக கூறுகிறார். வெளிநாட்டிலிருந்து நாயனம் வாசிக்க வரும் ஹாக்கின்ஸ், ஊமை ஐயர், நாடக நடிகை சரோஜா, கரகாட்டக்காரி ரஞ்சிதம் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய துன்பங்களை எல்லாம் விவரித்து கூறுகிறார் எழுத்தாளர். இந்த நாவல் இசை பற்றிய நாவலாகும். இசை பற்றிய தெரிதல் இருந்தால் மட்டுமே இசை பற்றி எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இசை பற்றி எந்த புரிதலும் இல்லாமலே எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் எழுத்தாளர் மிக எளிய நடையில் அழகாக எழுதியுள்ளார். கர்நாடக இசையில் நாதஸ்வரம் வாசிப்பவர்களுக்கும் தவில் வாசிப்பவர்களுக்கும் கீழ்மையான இடமே உள்ளது. இறைவன் முன் மல்லாரி பாடினாலும் தேவகானம் பாடினாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் சாதிய ஒடுக்குமுறைகள். இந்த நாவலின் மைய சரடா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, மனிதனை மனிதனாக மதியுங்கள். அதுதான் இந்த நாவலினுடைய மைய சரடா நம்ம பார்க்க முடிகிறது. ஏழ்மையானவன், பணம் இல்லாதவன் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு மனிதனுடைய அவமானம் அவனை என்ன வேணுமானாலும் செய்ய தூண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சொல்லியிருப்பார். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்துக்களில் உலகியல் துன்பங்களை மட்டும் கூறாமல் தன்னுடைய அனுபவத்தின் துன்பங்களையும் சேர்த்து கூறும்போதுதான் வெற்றி பெற்றுள்ளார். அந்த வகையில் எஸ்ரா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இசைக்கு சமய பேதம் இல்லை. இப்ராஹிம் சாஹிப் அப்படிங்கிற நாதஸ்வர கலைஞன் இசை வாசிக்கும் போது இசைக்கு சமய பேதம் இல்லை அப்படிங்கிறதையும் அந்த கதையை ரொம்ப அழகாக எழுத்தாளர் விவரிச்சிருப்பார். ஊருக்கு நடுவே தீண்டாமை சுவர்கள் எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது, எவ்வாறு இடிக்கப்படுகிறது, உயர்ந்த தாழ்ந்த சாதிகளுக்கிடையே பரிவர்த்தனைகள் எவ்வாறு ஏற்படுகிறது, அவர்கள் ஏற்படுகின்ற துயரங்கள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் எழுத்தாளர். கர்நாடக இசையில் நாதஸ்வரம் வாசிக்க வேண்டும் என்றால் தெலுங்கு தெரிந்திருக்க வேண்டும். கீர்த்தனைகள் தெலுங்கு மொழியில் தான் இருக்கும். அந்த கதைகளை எல்லாம் விரிவாக எழுதுகிறார் எழுத்தாளர். இறுதியாக நமது வரலாற்று பிழைகளையும் மாறி வரும் கால சூழல்களையும் சாதியின் கோர பற்களையும் இசையின் மகோனத்துவத்தையும் சுயமரியாதை உயிரைவிட மேலானது என்பதையும் மக்களின் வாழ்க்கை துன்பங்களையும் மிக அழுத்தமாக சொல்கிறது சஞ்சாரம்.